ஆச்சி குலோப் ஜாமுன் மிக்ஸ் வழங்கும் மணிச் செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. பீகாரில் தலித்துகள் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 16 பேரின் தூக்கு தண்டனையை ரத்து செய்தது உச்சநீதிமன்றம். சீமாந்திரா பகுதியில் அத்தியாவசிய பொருட்களின் விலை கடும் உயர்வு. 1 லிட்டர் பால் 80 ரூபாய்க்கு விற்பனை. செவ்வாய் செயற்கைக்கோள் திட்டத்தில் அமெரிக்க உதவி கிடைப்பதில் சிக்கல் நீடிப்பதாக இஸ்ரோ அறிவியலாளர் விளக்கம். ஏற்காடு இடைத்தேர்தலில் பாஜகவிடம் ஆதரவு கேட்டு திமுக கடிதம் எழுதியிருப்பதாக பொன் ராதாகிருஷ்ணன் தகவல். இலங்கை தமிழர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்குவது குறித்து பதிலளிக்க மாநில நடுவண் அரசுகளுக்கு உயர்நீதிமன்றம் ஆணை. நாகப்பட்டினத்தில் சம்பா பயிரை காப்பாற்ற வலியுறுத்தி இருவேறு இடங்களில் விவசாயிகள் சாலை மறியல். உடுமலை அருகே மலைவாழ் மக்கள் குடியிருப்பில் காட்டு யானைகள் தாக்கியதில் 2 பேர் கவலைக்கிடம். கனிம மணல் கொள்ளையை தடுக்க வலியுறுத்தி கோவில்பட்டி முதல் தூத்துக்குடி வரை இருசக்கர ஊர்தி பயணம். சென்னையில் திருமணம் செய்து கொள்வதாக கூறி இளம்பெண்ணை ஏமாற்றிய காவலருக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை. கோகோ விளைச்சல் பாதிப்பால் 2020 அக்டோபரில் உலக அளவில் சாக்லேட் உற்பத்தி நிறுத்தப்படும் என தகவல். ஆச்சி குலோப் ஜாமுன் மிக்ஸ் வழங்கிய மணிச் செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.